ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய கிருபையினால அவரை துதிக்க, அவரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவரை ஆராதிக்க தேவ பிரசன்னம் நம்முடைய வீடுகளிலே இறங்கி வந்தது. ஒரு புது பலனை கர்த்தர் நம்முடைய சரீரத்திலே கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபை நம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரும். இன்னிப்பேன் என்கிற ஒரு தீர்மானத்தோடு கூட நீங்க இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இது ஆரம்ப நாட்களை நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது எவ்வளோ சந்தோஷமான நாட்கள் இல்லையா? இந்த உங்க குடும்பங்கள்ல எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார் இல்லையா? நாங்கள் ஒவ்வொரு இடங்களுக்கு போகும் பொழுதும் அநேகர் எங்களை சந்திக்கிறாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசுறீங்க. ஒரு கூட்ட மக்கள் டிவியில பார்த்துட்டு இருக்கீங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் உலகத்தின் பல பாகங்களிலும் இருந்து இந்த நேரத்தில், இந்த ஜெப நேரத்தில் இணைந்திருப்பது எங்களுக்கும் சந்தோஷம். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம ஆண்டவருக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இல்லையா? எவ்வளோ சந்தோஷமா இருக்கோம். இந்த நேரத்தில் உலகத்தின் பல இடங்கள்ல உட்கார்ந்து என்னை ஆராதித்து கொண்டிருக்கிறாங்களே, என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களே என்று கர்த்தருடைய கண்கள், பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிற கண்கள் நம்மேல் பதிக்கப்பட்டு சந்தோஷத்தோடு பார்த்து கொண்டிருக்கோம் இல்லையா? அதற்காக நான் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படியே நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் முழங்கால் படிட்டு கையை உயர்த்தி அப்படி ஆண்டவரேன்னு பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரே, எவ்வளோ சந்தோஷமா இருப்பார் என்கிற ஒரு மன நிலைமையோடு கூட நீங்க இந்த ஜெப நேரத்துல இருங்க. ஆமென். அற்புதங்களை கர்த்தர் நம்முடைய குடும்பத்துக்கு செய்ய போகிறார். எப்பொழுதுமே நம்ம முதல்ல குடும்பத்துக்காக ஜெபிப்பது வழக்கம் இல்லையா? ஏன் அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் குடும்பத்தை ஆண்டவருடைய கையில ஒப்பு கொடுத்துட்டா மற்ற நேரம் நம்ம மற்றவங்களுக்காக, பிறருக்காக வேத வசனங்களை தியானிப்பதற்கு ஈஸியா ஃப்ரீயா நம்ம டைமை ஒதுக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்துல நம்ம குடும்பத்துக்காக முதல்ல நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாரும் 1 நாளாகமும் 17ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வேதத்தை திறந்து 1 நாளாகமும் 17ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். இதிலிருந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த பகுதி பார்க்கும் பொழுது ஆண்டவர் தாவீதோடு பேசின ஒரு காரியத்தை பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் அவரை ஆசீர்வதித்தார், எப்படியெல்லாம் உயர்த்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளில ஆண்டவரை பார்த்து கேட்க போறோம். அப்பா, தாவீதை ஆசீர்வதித்தீரே. வேதத்திலே பார்க்கும் பொழுது ஆடுகளின் பின்னே போய்கொண்டிருந்த அந்த தாவீதை கர்த்தர் உயர்த்தினார் இல்லையா? இன்னைக்கு நம்ம ஒரு சாதாரண குடும்பத்தில் உள்ளவங்களா இருக்கலாம், சாதாரண ஒரு படிப்பு படிச்சிருக்கலாம், சாதாரணமான ஒரு சின்ன வீட்டில் இப்போ உட்கார்ந்துருக்கலாம், அல்லது பெரிய வீட்டில் உட்கார்ந்துருக்கலாம். ஒருவேளை பணம் கையில் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். என்ன நிலைமையில இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை உயர்த்தி நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார். ஆகவே நம்ம எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க நான் சொல்லுகிறேன். 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தையும் ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும், இனி அவர்கள் அலையாமலும், முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் முதல் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கவும் அவர்களை நாட்டினேன். ஆமென். இந்த இடத்துல முதல் பகுதியில பார்க்கும் பொழுது, என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்தில் குடியிருக்கவும், இனி அவர்கள் அலையாமல் இருக்கவும் நாட்டினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இல்லையா? இந்த வசனத்துல பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதித்தது எப்படி ஆசீர்வதித்தாராம்? அவர்களுக்கு ஒரு இடத்தை, ஒரு ஸ்தானத்தை ஏற்படுத்தி அதில் குடியிருக்க பண்ணி அவர்கள் அலையாதபடிக்கு, இனி அவர்கள் அலையக்கூடாது, முன்போல அலையக்கூடாது. முன்னாடி எவ்வளோ அலைச்சல், அப்படி அலையாமல் இருக்கும்படி நான் நாட்டினேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்க போறோம். நாங்களும் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள் தானே ஆண்டவரே, தாவீதின் சந்ததி தானே அப்பா. எங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க, எங்களுக்குன்னு ஒரு ஸ்தானத்தை தாங்க, எங்களுக்குன்னு ஒரு நிலையான இடத்தை தாங்க.
எங்களை நாட்டுங்கப்பா. அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறோம். பலவிதமான அலைச்சல்கள், பொருளாதாரத்தை தேடி 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 அலைகிறோம். குடும்ப வாழ்க்கையை தேடி தேடி அலைகிறோம். ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் அலைஞ்சிட்டே இருக்கோமே தவிர எங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லையே, ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இல்லையே. எவ்வளோ போராட்டம், எவ்வளோ கண்ணீர். மனிதர்கள் ஒரு பக்கம் துரத்துறாங்க, ஒரு பக்கம் நாங்கள் ஓடி 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 எதையோ தேடிக்கொண்டு வாழ்க்கையில் ஓடிட்டுருக்கோம். எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக நாங்கள் ஓடுறோம். பிள்ளைகளை நாங்கள் நல்ல வழிபடியாக படிக்க வைக்கிறதுக்காக நாங்கள் உழைக்கிறோம், ஓடி ஓடி உழைக்கிறோம். ஒரு சமாதானமான நிலைமை இல்லை. நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியல. ஒரே ஸ்தானத்தில் அலையாமல் இருக்க முடியலையப்பா. எங்கள் குடும்பத்துக்கு கண்ணோக்கி பார்த்து எங்களை ஆண்டவரே நிம்மதியாய், ஆண்டவரே எங்களை அலையாமல் இருக்கும்படி எங்களை நாட்டுங்கப்பா என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு நிலையான வாசஸ்தலத்தை தாங்க. லிட்ரலாக வாசஸ்தலம் மாத்திரம் கிடையாது, இருதயத்துலேயும் நாங்கள் அலையக்கூடாது. இருதயத்துக்குள்ளேயும் நமக்குள்ளே எவ்வளோ போராட்டம் இல்லையா? ஒரு காரியத்தை நினச்சி ஒரே டென்ஷன், ஒரே அலைச்சல், ஒரே வேதனை. ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னா அடுத்த பிரச்சனை. இப்படி ரொம்ப வேதனையோடு இருக்கிறோமே. எங்களை ஆண்டவரே நீங்கள் அலையாதபடி எங்களை குடியிருக்க பண்ணுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? இதில் ஏதோ ஒரு நிலைமையில் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தா கர்த்தர் இன்றைக்கு இந்த இரவு ஜெபத்தை கேட்க போகிறார். எல்லார் கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. யார் யாரெல்லாம் ரொம்ப வேதனையோடு அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறாங்களோ அப்பா, அவருடைய ஆசீர்வாதத்துக்காக, பொருளாதார ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காக அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறாங்களோ, இப்பொழுது அவர்களை கண்ணோக்கி பார்த்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக ஆண்டவரே, அவர்களுடைய எதிர்காலத்துக்காகவே யாரெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறாங்களோ, அலைந்து கொண்டிருக்கிறாங்களோ, அவர்களை நிலையான ஒரு இடத்துல நாட்டுங்கப்பா. அவருடைய ஆசீர்வாதத்தை சத்துரு திருடக்கூடாது தகப்பனே. அவர்கள் ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்திரிக்க கிருபை தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தாங்கப்பா. அங்கங்கே அலசடி பட்டு கொண்டிருக்கிற வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து, அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிற வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து, ஒரு நிம்மதியான ஒரு சமாதானமான ஆண்டவரே இடத்தை காட்டி, இடத்திலே நாட்டி நம்முடைய பிள்ளைகளை வாழ வைங்கப்பா. ஆண்டவரே, அன்றைக்கு ஜலம் பிரவாகித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவரை காற்றை வீச பண்ணி அமர பண்ணினீரே, அதே போல நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற கொந்தளிப்பை அமர பண்ணுங்கப்பா. வேதனைகளை அமர பண்ணுங்கப்பா. உங்கள் அலைச்சல்களை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னீரே. நம்முடைய பிள்ளைகள் அலைச்சல்களை பார்த்து இனி அவர்கள் அலையாதபடிக்கு அவர்களை நாட்டுவீராக. அவர்களுக்கென்று ஒரு ஸ்தானத்திலே நாட்டுவீராக. அவர்கள் பொசிஷன்ல அவர்களை நாட்டுவீராக. அவர்கள் பிள்ளைகள் வாழ்க்கைகளை செட்டில் பண்ணுங்கப்பா, செட்டில் பண்ணுங்கப்பா. கர்த்தர் தாபரிக்க பண்ணுங்கப்பா. நிம்மதியாய் வாழ வைங்க, நிலைத்து நிற்க பண்ணுங்க, நிலைத்து நிற்க பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வைத்தீரே முற்றுப்புள்ளியை என் கஷ்ட நஷ்டங்களுக்கு, வைத்தீரே முற்றுப்புள்ளியை என் கஷ்ட நஷ்டங்களுக்கு. இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, சந்தோஷம் என் வாழ்விலே. இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, சந்தோஷம் என் வாழ்விலே. கைகளை தட்டி பாடுவேன், நாடி கொண்டாடுவேன், கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். கைகளை தட்டி பாடுவேன், நாடி கொண்டாடுவேன், கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். வைத்தீரே முற்றுப்புள்ளியை என் கஷ்ட நஷ்டங்களுக்கு, வைத்தீரே முற்றுப்புள்ளியை என் கஷ்ட நஷ்டங்களுக்கு. இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, சந்தோஷம் என் வாழ்விலே. இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, சந்தோஷம் என் வாழ்விலே. கைகளை தட்டி பாடுவேன், நாடி
கொண்டாடுவேன் கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். கைகளை தட்டி பாடுவேன், ஆடி கொண்டாடுவேன் கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். ஆமென். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, அந்த வசனத்தின் கடைசி பகுதியை நம்ம வாசிக்கும் பொழுது அதே வசனம் 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். ஆமென். ஆண்டவர் நம்ம எப்படி நாட்டப் போகிறார்னா, ஒன்று நம்ம அலைந்து தெரியக்கூடாது, நம்ம நிம்மதியாக இருக்கும்படி கர்த்தர் நாட்டுகிறார். ரெண்டாவதாக பார்க்கும் பொழுது, நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படுத்தப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மை நாட்டுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இனி இப்போ நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போகிறோம், எவ்வளோ போராட்டங்கள் அப்பா, எவ்வளோ மனிதர்களால் பிரச்சனை, எவ்வளோ நிந்தைகள், எவ்வளோ அவமானங்கள், சிறுமைப்படுத்திட்டே இருக்கிறாங்களே. சில சமயம் பார்த்தா நம்ம குனிய கொட்டிகிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்குறீங்களா? அப்படியே நம்மளை வேதனைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம பின்னாடியே வந்து நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லும் பொழுது ஆளோட்டிகளின் நிமித்தம் ஒரு கூக்குரல் இட்டாங்க இல்லையா? அதே மாதிரி நம்மளை அப்படியே ஒரு வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு காரியம். வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், ஊழிய பாதையில் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், சொந்த மனைவியாக இருக்கலாம், அல்லது கணவனாக இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளாக இருக்கலாம். யாராவது ஒருத்தர் ஒருவேளை நம்ம குடும்பத்துக்குள்ளேயே சத்துருக்கள் போல நம்மளை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம், அல்லது வெளியில இருந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட நிந்தைகள் வழியாக நீங்கள் போய்கொண்டு இருப்பீங்களா? சிறுமைப்படுத்தப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நெருக்கத்தின் பாதையில் நீங்கள் இருப்பீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார், உங்களை தலை நிமிர்ந்து நிற்க பண்ண போகிறார். இப்போ கூட இன்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க, அவங்களுடைய பிரச்சனைக்காக ஜெபிக்கும்படி. அவங்க சொல்கிறாங்க, சொந்த குடும்பத்தினரால், சொந்த சகோதரி குடும்பத்தினால அவ்வளோ கஷ்டப்படுத்தப்படுறேன், நான் ஒரு நிம்மதியாக தூங்க முடியல, ஒரு சாப்பாடு சாப்பிட முடியல, என் குளிக்கிற துணியை கூட, குளிச்சுட்டு துவைக்கிற துணியை கூட வீட்டில் காய போட முடியல, ஏன் குளிக்கிறது கூட எனக்கு வீட்டில் ஒரு சுதந்திரம் இல்லை, அவ்வளோ கஷ்டப்படுத்தப்படுறேன் அப்படி சொல்லும்போது ரொம்ப கஷ்டமான வேதனை. அப்போ இன்றைக்கி நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம், ஆண்டவரே இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைங்கப்பா. நியாயக்கேட்டின் மக்கள், அதாவது எங்களை சிறுமைப்படுத்துகிற ஒவ்வொருவரும் எங்களை இனி சிறுமைப்படுத்தாதபடிக்கு காத்து கொள்ளுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் யார் யாரெல்லாம் இப்படிப்பட்ட சிறுமையான பாதை வழியாய் போய்கொண்டிருக்கிறாங்களோ அவர்கள் மேலே இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. சிறுமைப்படுத்தப்பட்ட அதே இடத்துல, வெட்கம் அனுபவித்த அதே இடத்துல உம்முடைய பிள்ளைகளை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுங்கப்பா. ஆளூட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கர்த்தர் கேட்பீராக. எந்தெந்த இடத்துல சிறுமைப்படுத்தப்பட்டாங்களோ அதே இடத்துல கர்த்தர் நிறுத்துங்க அப்பா, நிமிர்ந்து நிற்க பண்ணுங்க, அவர்களை நாட்டுங்க ராஜா. நிந்தைகள் போதும், அவமானங்கள் போதும், கண்ணீர் போதும், வேதனை போதும் தகப்பனே. ஆண்டவரே, ஆண்டவரே, மோசே சொன்னது போல நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் மகிழ்ச்சியான நாட்களை எங்களுக்கு திரும்ப தாங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் திரும்ப தாங்கப்பா. எந்த அளவுக்கு வேலை ஸ்தலத்தில், குடும்பத்தில், ஆலயத்தில், ஊழியத்தில், வெளியில், ரோட்டில், பக்கத்து வீட்டில் அப்பா டிராவல் பண்ணுற இடத்துல நிந்திக்கப்பட்டார்களோ அதே இடத்துல அப்பா அவர்களை நாட்டுங்க, உயர்த்துங்க, கிருபையாய் நிறுத்துங்க அப்பா. இனி இந்த நிந்தை ஆண்டவரை இனி வரக்கூடாது. பிள்ளைகள் நிமித்தமோ குடும்பத்திலேயோ எந்த விதத்திலும் இவர்கள் சிறுமைப்படுத்தப்படவே கூடாது ராஜா. இவர்கள் சிறுமைப்பட்டு போவதில்லை ராஜா. கர்த்தர் அவர்களை அப்படி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. ஆமென்.
எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எத்தனை விட்டன, எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பன் நீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். தகப்பன் நீர் தாங்குகிறீர், தள்ளாட விட மாட்டீர். என் கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். 10ஆம் வசனம். உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன், இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன். ஆமென். தாவீதை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, சத்துருக்களை எல்லாம் நான் கீழ்ப்படுத்தி உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இதே மாதிரி தான் இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம். அப்பா, எங்களுக்கென்று ஒரு வீட்டை கட்டி கொடுப்பீராக. வீடு அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது குடும்பத்தை குறிக்கிறது. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்றால் என்ன அர்த்தம்? குடும்பத்தை கட்டுகிறாள். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு குடும்பத்தை கட்டி கொடுக்க போகிறார். நம்முடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகள் வாழ்க்கையில் பிள்ளைகளுக்கு திருமணமாகாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சீக்கிரமாக அந்த குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் கட்டி கொடுப்பார். ஒருவேளை குடும்பத்தின் பிள்ளைகள் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அந்த பிரிவினைகளை கர்த்தர் மாற்றி இணைத்து கொடுப்பார். அது மட்டும் இல்லை, ஒருவேளை கணவனை இழந்து அல்லது கணவனை விட்டு பிரிந்து அல்லது மனைவியை பிரிந்து தனித்து யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில் கூட கர்த்தர் ஒரு வீட்டை கட்டி கொடுத்து ஒரு குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கும்படி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது இல்லையா? ஆனால் அந்த குடும்பத்தை கட்ட விடாதபடி, குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட விடாதபடி சத்துருக்கள் பல விதங்களில் வந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், சத்துருக்களை கீழ்ப்படுத்தி வீட்டை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். ஸோ நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாக இவங்க சந்தோஷமாக வாழக்கூடாது, நிம்மதியை வாழக்கூடாது, இவங்களுக்கு பிள்ளைகள் பிறந்து சந்ததியாய் வாழக்கூடாது என்று பல விதங்களில் கிரியை செய்கிற அந்த சத்ருவை கர்த்தர் அழித்து போடுவார். இப்போ நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம், இந்த சத்ருவின் கிரியைகளை அழித்து போட்டு எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிங்கப்பா, குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கப்பா. எல்லாரும் விசுவாசத்தோடு கேட்கலாமா? கைகளை உயர்த்தி கேளுங்க. அப்பா, என் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகள் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, எங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கணும். எவ்வளவு போராட்டங்கள், நீங்க அற்புதம் செய்யுங்கப்பா என்று சொல்லி கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாக கிரியை செய்ய நினைக்கிற சத்ருவின் தந்திரங்கள் அழிக்கப்படுவதாக. பிரிவினை உண்டாக்குற ஆவிகள், வாக்குவாதத்தின் ஆவிகள், சண்டை உண்டாக்குற ஆவிகள், பலவீனப்படுத்துகிற ஆவிகள், ஆண்டவரை வீட்டை விட்டு ஓட வைக்கிற ஆவிகள், இவை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து சபித்து அப்புறப்படுத்துகிறோம் அப்பா. உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் செழிக்கட்டும், அவர்கள் பிள்ளைகள் செழிக்கட்டும், அவர்கள் பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாயிருக்கட்டும் அப்பா. திருமண தடைகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற தேவனே, ஏற்ற துணைகளை கொண்டு வந்து பிள்ளைகள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக ராஜா.
அப்படியே தகப்பனே நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை நீ செய்யும் தகப்பனே. ஆண்டவரே, பிரிந்த குடும்பங்களை கர்த்தர் இணைப்பீராக ராஜா. கேஸ்ல இருக்கிற ஆண்டவர், விவாகரத்து கேஸ்ல இருக்கிற அத்தனை குடும்பங்களும் இணைக்கப்படுவதாக. எல்லா பிசாசின் தந்திரங்கள், மனுஷீக ஆவிகள், ஆண்டவரே வழக்கறிஞர்களுடைய ஆவிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு இவர்கள் ஆண்டவரே மறுபடியும் சேர்ந்து வாழ்வதற்கு ஒரு வழி திறக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, தனிமையா இருக்கிறவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிறவர் நீர் அல்லவா? ஆண்டவரே, திருமணமாகி கொஞ்ச வருஷத்திலே கணவனை இழந்த, மனைவியை இழந்த பிள்ளைங்க, ஆண்டவரே மனைவி விட்டு பிரிந்த, கணவனை விட்டு பிரிந்த பிள்ளைகள், ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே வேறு திருமணம் செய்து கொண்டு நிம்மதியா இருக்கிறாங்க சில குடும்பங்கள்ல. ஆனா இந்த பிள்ளைகள் வேதனையோடு கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறார்களே தகப்பனே, இவர்களுக்கு வீட்டை கட்டுவீராக, குடும்பங்களை கட்டி எழுப்புவீராக. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில பிரிவினைக்கு இடமே கிடையாது ராஜா. பிரிவினைங்கிற வார்த்தை வரக்கூடாது. இப்படி பிள்ளைகளை கட்டி எழுப்புங்க அப்பா. குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, சமாதானத்தால் நிரப்புங்க, நிம்மதியை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இவ்வளவு அருமையான ஒரு பாடல் இல்லையா? ஆண்டவர் எல்லா சத்துருக்களையும் அழித்து போட்டு நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை கட்டளையிடுவார். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். 13ஆம் வசனம். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். உனக்கு முன்னிருந்தவனை விட்டு என் கிருபையை நான் விலக்க பண்ணினது போல் அவனை விட்டு விலக்க பண்ணாமல். இந்த இடத்திலே நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், சந்ததிகளுக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் இல்லையா? ஆண்டவர் அவனுக்கு ஒரு வீட்டை கட்டி ராஜ்யத்தை நிலைப்படுத்தி ஒரு சந்ததியை எழும்ப பண்ணி என்று 11-12ஆம் வசனத்துல சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கிருபையை அவர்களை விட்டு விலக்க மாட்டேன். ஆமேன். இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம். ஏன்னா இன்னைக்கு நம்முடைய சந்ததிகள், இந்த அடுத்த ஜெனரேஷன் கிருபையே இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ இன்னைக்கு இருக்கிற மாயையான உலகத்துல, பயங்கரமான சூழ்நிலையில, ஃபோனுக்கு மற்றும் இன்டர்நெட்ல, மற்ற காரியங்கள்ல தவறான ஃப்ரெண்ட்ஷிப், தவறான பழக்க வழக்கங்கள், இதிலெல்லாம் சந்ததிகள் சிக்கி கொண்டு கிருபையை இழக்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். நம்ம பெற்றோராகிய நம்முடைய பிள்ளைகளுக்காக, சந்ததிக்காக கர்த்தர் கொடுத்த வார்த்தையை பிடித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பா பிள்ளைகளை கிருபையாய் காத்துக்கொள்வார். ஆமேன் ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலை பிசாசு கொண்டு வந்தாலும் அந்த சூழ்நிலையை ஜெயித்து பிள்ளைகளை கிருபையாய் வாழ வைப்பார். ஆமேன். நம்ம எல்லாரும் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். அந்த நேரத்தில் எனக்கு பிள்ளை இல்லையே அப்படின்னு நினைச்சா ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சந்ததியை கொடுக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில சந்ததியை எழும்ப பண்ணி அவர்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆகவே சந்தோஷமாக நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஆண்டவரை நோக்கி, தகப்பனே மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. சந்ததிகளுக்குரிய ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கிடைப்பதாக. தாவீதுக்கு சொன்னீங்களே, உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவர்களுக்கு நான் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என்னுடைய குமாரராய் இருப்பார்கள், என் கிருபையை அவர்களை விட்டு விலக்க மாட்டேன்னு வாக்கு கொடுத்தீங்களே, அதே வாக்கு தத்தத்தை நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறோம் அப்பா. வேதத்தில் அத்தனை வாக்கு தத்தங்களும் எங்களுக்கும் பின்வரும் சந்ததிக்கும் உரியதல்லவா? ஒவ்வொருவர் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை, சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, கிருபையை விலக்காமல் இருப்பீராக ராஜா. ஆண்டவரே, அவர்களை உம்முடைய பிள்ளைகளாய், உம்முடைய குமாரர் குமாரத்திகளாய் மாற்றுங்க ராஜா. கிருபைக்கு பாத்திரவான்களாய் மாற்றுங்க ராஜா. இரட்சிப்பின் சந்தோஷத்தினால நிரப்புங்க அப்பா. பொய்யான மாயையை அவர்கள் பற்றி கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே அவர்களை உம்முடைய கிருபைக்குள் கொண்டு வாங்கப்பா. கிருபையினால் அவர்களை ரட்சிங்கப்பா. உம்முடைய கிருபையினால அவர்களை பாதுகாத்து கொள்வீராக. சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
சந்ததி சந்ததியாய் உயர்த்தப்படட்டும் ஐயா. யாருக்கெல்லாம் இப்பொழுது குழந்தை இல்லையோ, கற்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறாங்களோ, அத்தனை பேர் கற்பத்தையும் கர்த்தர் தொடுவீராக. ஒரு குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகள் பிறக்கட்டும் ஐயா. அவர்களை ஆசீர்வதிங்க ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், குறிப்பாக வாலிப பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து ஆண்டவர் நம்முடைய கிருபைக்குள் வைத்துக் கொள்வீராக. இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொள்ளும் பிள்ளைகள் ஆண்டவர் நமக்கு பிரியமான வாழ்க்கை வாழட்டும். அவர்களை குறித்த பயம் இது நிறைய பெற்றோருக்கு இருக்கிறதப்பா. அந்த பயத்தில் இருந்து விடுதலை கொடுத்து அவர்கள் ஜெபத்தை கேட்டு, பெற்றோருடைய ஜெபத்தை கேட்டு பிள்ளைகளை வாழ வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.